ஒரு பைபிள் ஒரு முழு நாட்டையே பயமுறுத்திய காலம் இருந்தது. அதை வீட்டில் வைத்திருந்தாலே சிறை, சில நேரங்களில் மரண தண்டனையும். ஆனா அந்த பயங்கரமான நேரத்திலும் சில கிறிஸ்டியன்ஸ் ஒரு விஷயத்தை மட்டும் நிறுத்தவே இல்ல: பைபிளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது. ஒரு இரவு நூற்றுக்கணக்கான பைபிள்களை எடுத்துக்கொண்டு ஒரு ட்ரக் பார்டர் நோக்கி போய்க் கொண்டிருந்தது. ஆனா அந்த ட்ரக் பிடிபட்டால் அதுக்குள்ளிருந்த எல்லாருடைய வாழ்க்கையும் முடிந்துவிடலாம். ஏனெனில் அந்த நாட்டில் பைபிள் தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த இரவு ட்ரக் ஓட்டிய மனிதருக்கு கைகள் கூட நடுங்கியராம். சுற்றிலும் சோல்ஜர்ஸ் ஒவ்வொரு வெஹிக்கிளையும் முழுக்க சர்ச் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். ஆனா இதில் இன்னும் டென்ஷனான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ட்ரக் முழுக்க அரிசி மூட்டைகள் மாதிரி கவர் பண்ணி அதுக்குள் பைபிள்களை மறைத்து வைத்திருந்தார்களாம். கொஞ்ச நேரத்தில் அந்த ட்ரக் பார்டருக்கு வந்தது. ஒரு சோல்ஜர் கையை காட்டி நிறுத்தினாராம். அங்கே இருந்த கிறிஸ்டியன்ஸ் உள்ளுக்குள் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். ஏனெனில் இன்னும் சில நிமிடங்களில் எல்லாம் முடிந்துவிடலாம். அந்த சோல்ஜர் மெதுவாக ட்ரக் பின்னால் நடந்து சென்று கவர்களை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாராம். அங்கே இருந்த டிரைவர் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். ஆனா அடுத்த சில நொடிகளில் நடந்த விஷயம் அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்ததாம். அந்த சோல்ஜர் சில வினாடிகள் அமைதியாக பார்த்துவிட்டு திடீரென்று திரும்பி போகலாம் என்று சொல்லிவிட்டாராம். அவர்கள் நம்பவே முடியல. ஏனெனில் அவர் பைபிள்கள் இருந்த இடத்தை பார்த்தும் எதுவும் கேட்கவே இல்ல. பல மணி நேரங்களுக்குப் பிறகு அந்த கிறிஸ்டியன் சேஃப் பிளேஸுக்கு வந்த பிறகுதான் அவர்கள் அழ ஆரம்பித்தார்களாம். ஏனெனில் அந்த பைபிள்கள் பல வருடங்களாக பைபிள் பார்க்காத மக்களிடம் போகப் போகிறது. இதுல இமோஷனல் விஷயம் என்ன தெரியுமா? அந்த பைபிள்களை வாங்க வந்த சிலர் ஒரு பைபிளை கையில் பிடித்தவுடனே அழ ஆரம்பித்தார்களாம். ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக தங்களுக்கான பைபிளை பார்க்கிறார்கள். சில நேரங்களில் நமக்கு சாதாரணமாக இருக்கும் ஒரு விஷயம் வேறொருவருக்கு வாழ்க்கை முழுக்க காத்திருந்த நம்பிக்கையாக இருக்கலாம்.